என் பிள்ளை மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன், அவன் பள்ளியிடம் போகணும், அவன் பெரிய கல்விமான் ஆகணும், பெரிய டாக்டருக்கு படிக்கணும், பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த ஆசையெல்லாம் நான் வைத்துக் கொண்டு இருக்க போகும்போது இந்த குழந்தை சில வருஷத்தை தூக்கிட்டு போனோன்னு அந்த 2 குழந்தை குண்டு விடலே, இந்த காசு நான் பார்த்தா அந்த காசு பார்த்தேன்னு நின்று பார்த்தோம். அந்த குழந்தை உணர்வுக்குள் இந்த உணர்வின் தன்மை பட்டு விடுகின்றது. அப்ப இதை பட்டு விட்டு நினைச்சு வேடிக்கை பார்த்து விட்டு போன குழந்தை அங்க பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்றாங்க இந்த உணர்வு முன்னணியில் இருக்கும். ஆனால் வாத்தியாரை சொல்லி திருப்பி கேட்க போகும்போது இந்த நினைவு ஆனோன்னு கேட்க எங்க விளையாண்டு விளையாண்டு உள்ளது சுத்தமா போச்சு. அப்ப அந்த வாத்தியார் சொல்றதுதான் கடுமையாயிருக்கும். அப்புறம் பள்ளியிடம் போகணும் அந்த உணர்வு நினைச்சு இங்க வந்து விளையாட பக்கத்துல கொஞ்சம் வேடி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. நான் இவ்வளவு காசு கொடுத்து இந்த மாதிரி செய்துட்டு சுத்தி உங்க பையனை பார்த்தா குண்டு விளையாட இடத்துல அப்படியா இருக்கிறேன், சரி இருக்கட்டும் பார்க்கணும், முதல்ல வித்து விளைஞ்சிடும். அப்புறம் எட்டி பார்க்கும், ஏய் இப்படி எல்லாம் சரி இடம் உங்க அப்பா கண்டா உதவி பார்த்து லேசா கோரிக்க முடியும். அடுத்த அப்படி பண்ணு தொலைஞ்சு போறவனே இப்படி பண்றியாடா அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், தொலைஞ்சு போறவன அடிச்சு சொத்து 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 சொத்துன்னு அடிக்கும். அடிச்சவங்க அடிக்கிறியா இப்படி எல்லாம் நினைச்சிக்கணும் இப்படி பண்றியாடான்னு அடிச்சு போட்டு புசு புசுன்னு அழுகும். அடிக்கும் போதும் அவன் கலந்து அழுத ஒரு பாடு இவங்க தன்னை அறியாம அழுக வேண்டாம். அப்ப தாய் பாசமான நிலைகள் இருந்தாலும் இங்க என்ன செய்யறாங்க, மூசியா வாகனா. அப்ப என்ன செய்யுது, அவன் பையன் என்ன கோபத்தை சொல்லும் போது புலி காளி கோயில என்ன வச்சிருக்குது, புலியை வச்சிருக்கு. புலி என்ன செய்யுது, தனக்கு முன்னாடி எது கிடைக்குதோ அதை அடிச்சு இறக்கம் இல்லாம தன் பசியை போக்க சொல்லும். தன் ஆசையா இருந்தா நல்லதா இருக்கணும். பையன் சொன்னபடி கேட்கலன்னு அடிக்க அடிக்க அவன் அந்த உணர்வு தீவிர வரையும் போட்டு கை வலிச்சாங்க கால் வலிச்சாங்க சொத்து சொட்டு சொட்டுன்னு போட்டு இப்படி பண்றானே எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு எழுதிட்டு இந்த உணர்வு என்ன செய்யுது, காளி அங்க போட்டுக்கிறாங்க. காளிக்கு முன்னாடி புலி இருக்கு. அதே மாதிரி இந்த கோபமான உணர்வு எடுத்த உடனே என் உயிருக்குள் பட்டவனே கோபமான உணர்வு அந்த சக்தியா காளியாக வந்துடும். இந்த சிவன் என்ன செய்யறான், அந்த காலத்தின் உணர்ச்சி அந்த சக்தி தாண்டுதனால் சிவன் ருத்ர தாண்டவன் இப்படி தொலைஞ்சு போறவனே அப்படி போறவனே இப்படி போறவனே இந்த சிவன் ருத்ர தாண்டவன் சொத்து சொத்து சொத்துன்னு போட்டு எடுக்குது சிவன். ஆனா அந்த சக்தியோ தனக்குள்ள நிச்சயம் ஆவேசம் அடங்காதபடி அவன் புசு புசு அவனை நினைக்கும் போதெல்லாம் நாத்தனும் மூசியா வாகனாங்க எலி. ஆனா அவன் அடிச்சு விட வேண்டும் என்று நுழைச்சிய இந்த உணர்வு சராசம் அந்த ஆத்திரம் வந்து நல்ல குணத்தை இந்த எலி வங்கு போட்ட மாதிரி வந்து பண்டி எனக்கு இது கெட்டதை நீக்கி நல்லதை பெற்றது. அதுல சேர்த்துக்கொண்ட விளைவு நமக்குள் நல்லதை கெட்டதை நீக்கிட்டு நல்லதை செய்து சமைச்சு சாப்பிடுற சக்தி கிடைத்தது. அதை எண்ணி பையன் நல்லதாகணும்னு நினைச்சோம். என் ஆசைப்படி அவன் என்ன வேணும், இந்த ஆசை என்ன செய்யுது, அது சரியான முறையில செய்யல நினைச்சது இப்படி வந்துடும். அப்ப காயாக மாறிடும். அங்க புலி இருக்கு. இறக்க மட்டும் நம்ம கொள்ளும் போது அவன் அடிச்சுட்டும் அவன் அலற பார்த்து ரசிப்போம். அந்த ரசித்த உணர்வு என்ன செய்யுது, உடலுக்குள்ள போன நல்ல குணத்தோட சண்டை போடும். அந்த நல்ல குணத்தோட சண்டை போடும்போது என்ன செய்யும், அந்த நல்ல குணம் ஆன உடனே அது தனக்குள் கிளந்து தாங்க மாட்டாதபடி அந்த உணர்ச்சியை போகும்போது தாய் அழுகும், இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு அழுகும். ஆனா அதே சமயத்துல அந்த வேதனையான உணர்வு உள்ளுக்கு போனோடனே இப்படி வலிக்குது, மேல் வலிக்குது, நெஞ்சு வலிக்கும், முதல்ல நெஞ்சு வலி வரும். இவனை நினைச்சு எனக்கு நெஞ்சு வரும். அந்த வேதனையான உணர்வுகள் அப்பா சொன்ன மாதிரி இந்த விஷயத்தின் தன்மை ஆக அன்னக்குடலுக்குள் சென்று அது இறைச்சல் ஊட்டும் நிறைய கொண்டு அது ஜீர்ணிக்கும் நிறைய எப்படி காக்கா ஆகாரம் இருக்கும்போது ஆணு வாயத்திறந்து பத்தி அது மூடிட்டு தன் இறை எடுத்து மகிழ்ச்சியாகுது. ஆனால் அதே போல அதுக்கு வேண்டாதை போட்டு வாயில போட்டு அழிச்சியும் அதை அள்ளி துடிக்கிறது போல இந்த விஷயத்தின் தன்மை இந்த குடல்ல பட்ட உடனே இது உதரை தண்ணி அது உள்ளுக்கு ஜீர்ணிக்க முடியாத ஆகி இந்த விஷயத்தின் தன்மை ரத்த குழாய்க்குள்ள போனோடனே அது சுத்தப்படுத்தும் பிரச்சனை ரத்தத்தை எடுத்து உடல் கொண்டு போனோடனே இந்த வேதனை நிறைய வீக்கமாகி சரியா கிடைக்காத நிலை அது திண்டாடும். இங்க திண்டாடுறது மட்டுமில்ல, நல்ல குணத்தோட சேர்ந்து இடுப்பு வலிக்குது, முதல்ல நெஞ்சு வலிக்குது, அப்புறம் இடுப்பு வலிக்குது, படனை வலிக்குது, கண்ணு வலிக்குது, தலை வலிக்குது, பாரமா இருக்குது, ஒண்ணுமே செய்யும்.